வணக்கம். குருவே சரணம். குரு ஆதித்ய யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா? முதல்ல இந்த குரு ஆதித்ய யோகம்னா என்ன? குரு ஆதித்ய யோகம் என்பது குரு பகவானும், சூரிய பகவானும் ஒன்றாக சேர்ந்திருந்தாலோ, அல்லது குரு பகவான் தனது 5வது விசேஷ பார்வையாலும், 9வது விசேஷ பார்வையாலும் சூரியனை பார்ப்பதாலோ, அல்லது குரு பகவான் தனது இயல்பான 7வது பார்வையால் சூரியனை பார்ப்பதாலும் ஏற்படும் யோகம் குரு ஆதித்ய யோகம் எனப்படும். இதில் 5வது பார்வையும் 9வது பார்வையும் மிக விசேஷமானது. இந்த குரு ஆதித்ய யோகம் உடையவர்கள் அரசு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் பெறுவார்கள். இவர்களுடைய தகப்பனார் இவர்களுக்கு வேண்டுவற்றை செய்து விடுவார். தகப்பனார் மூலம் வாழ்நாள் முழுவதும் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு. சனி பார்வை மட்டும் சூரியனுக்கு இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் இவர்கள் தகப்பனார் மூலமாக அனைத்து விஷயங்களையும் அடைவார்கள். அரசு உத்தியோகத்தில் மிக உயர்ந்த பதவியையும் வகிப்பார்கள். சனி பார்வை இல்லாமல் இருக்க வேண்டும். சரி, இந்த குரு பார்வை ஆதித்ய யோகம் உள்ளவர்கள் எந்த வழிபாடுகளை மேற்கொள்வது? தட்சணாமூர்த்தி வழிபாடும் சிவ வழிபாடும் அவசியம் செய்து வாருங்கள். உங்கள் யோகம் அதிகமாகும். ஜாதகத்தில் உள்ள யோகம் அதிகமாகும். சனி பார்வை சூரியனுக்கு இருக்கக்கூடாது. இது ஒன்று மட்டும்தான் முக்கியம். இருந்தால் அதற்கு வேறு பரிகாரம் உண்டு. இதில் 3 நிமிஷத்தில் இவ்வளோதான் போட முடியும். உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு விதிகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு விதி விலக்குகளும் இருக்குது. எந்த ஒரு திசை நடந்தாலும் சரி, முழுமையாக யோகமும் செய்ய முடியாது. ஏனெனில் ஒரு திசை 9 புத்திகளாக பிரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு புத்தியும் 9 அந்தரங்களால் ஆளப்படுகிறது. அப்போ மொத்தம் 81 அந்தரங்கள். இந்த 81 அந்தரங்களும் தான் ஒரு திசையை வழிநடத்துகிறது. எனவே உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு விதிகள் இருக்கிறதோ அந்த விதி விலக்குகளும் இருப்பது என்று ஞாபகத்தில் கொண்டு நீங்கள் ஜெயிப்பதற்கான வழிகளை தேடுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. பண்டிட் எம்ஜிபி, 43 வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர், யோகா மெடிடேஷன் குருஜி. நீங்கள் விரும்பினால் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் உள்ள இறைசக்தியின் அருளாலும் அந்த இறைசக்தி எனக்கு அளித்த 43 வருட ஜோதிட அனுபவத்தாலும் என் குருமார்கள் ஆசியாலும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள விதிகளையும் விதி விலக்குகளையும் ஆராய்ந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமத்தை இறை அனுமதியுடன் என்னால் சொல்லித்தர முடியும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். பண்டிட் எம்ஜி.